இந்த பையன் இறந்து 12 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு நாள் அவன் ஸ்கூல் டெரஸ்ல இருந்து எழுந்திருக்கான். அவனுக்கு ஒரு நீண்ட தூக்கத்துல இருந்த ஃபீல் இருக்கு. கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி போறான். ஆனா அந்த கிளாஸ்ல இருந்த யாரையுமே அவனுக்கு தெரியல. அவன் தப்பான கிளாஸுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறான். அப்ப டீச்சர் அவனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆனாரு. 12 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண ஸ்கூல் யூனிஃபார்ம் இது. ஏதாவது பிராங்க் பண்றானோன்னு நினைக்கிறாரு. அவரு உடனே ஸ்கூல் செக்யூரிட்டியை கூப்பிட போறாரு. இந்த கேப்ல ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சு அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறான். வெளியே போன அவனுக்கு ஷாக்கு. அங்க இருந்த ஸ்கிரீன் போர்ட்ல வருஷம் 2017 இருக்கு. 2005 தானே, எப்படி 12 வருஷம் தூங்கிட்டேனா நானு. அவனுக்கு அவனுடைய யங்கர் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வர அவங்கள பார்க்க வீட்டுக்கு ஓடினான். வீட்டுக்கு போய் கதவை திறந்ததும் அங்க யாருமே இல்ல. ரொம்பவே வித்தியாசமா உணர்ந்தான். வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ இந்த வீட்டு ஓனர் வந்தாரு. டேவிட பார்த்து திருடன் நினைச்சாரு. இவன் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணினாலும் அவர் கேக்குறதுக்கு ரெடியா இல்ல. அவர் போலீஸ கூப்பிட போறேன்னு சொல்ல பயந்த அவனும் அவரை பிடிச்சு தள்ளி அந்த மனுஷன் 10-20 மீட்டர் தள்ளி போய் விழுறாரு. இவன் அவனோட கைய பார்த்து என்ன நடந்துச்சுன்னு புரியாம அவருக்கு கீழே கலைந்து கிடந்த திங்ஸை எடுத்து வைக்க உதவி பண்றான். ஆனா அந்த வீட்டு ஓனரோ கையில கட்டை எடுத்து அவனை அடிச்சிடுறாரு. இந்த பையன் கீழே விழுந்தவன் அடுத்த ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணு முழிக்கிறான். அடுத்து பெயர் பிறந்த தேதி கேட்டு போலீஸ் அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனும் என் பெயர் டேவிட், பிறந்தது 1987. போலீஸுக்கு ஷாக்கிங். என்ன 1987? அப்போ உனக்கு 31 வயசு ஆகுதா? என்ன காமெடி பண்றியா? பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் போய் சொல்றான்னு நினைச்சு போலீஸ் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அங்கேயும் சேம் கொஸ்டின் கேக்குறாங்க. அவனும் சேம் ஆன்சர் பண்றான். போலீஸ் டென்ஷன் ஆகி போய் சொன்னா உன் மேல எக்ஸ்ட்ரா கேஸ் ஆகும், யோசிச்சுட்டு பேசுன்னு வார்ன் பண்றாரு. ஆனா அவங்க சிஸ்டம்ல பார்த்து அவன் சொல்றது உண்மைதானோ, இந்த பெயரும் பிறந்த தேதியும் சரிதான், ஆனா அவன் இறந்துட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கும் ஷாக்கு, அவனுக்கும் ஷாக்கு. இத பத்தி இந்த போலீஸ் அவரோட சூப்பர்வைசர் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலான்னு போறாரு. இந்த நேரம் டேவிட் பண்ண வாஷ்ரூம் போனா அங்க கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்து ஷாக் ஆனா. கொஞ்சம் முன்னாடி அடிபட்ட தையல் போட்ட இடம் முழுசா ஆறி குணமாயிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன சிச்சுவேஷன் தெரியல. வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்த அவன் இன்னொரு போலீஸ் ஆபீசர் அவன் யூனிஃபார்ம்ல இருக்க நேமையும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவர் டேவிட்டோட நண்பர். இவர் குழப்பமா டேவிட பார்த்து இவன் வாய்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா இவன் 12 வருஷம் முன்னாடியே இறந்துட்டானே, குழப்பமா இன்னைக்கு டேவிட்டுக்கு மெமோரியல் டே, அதனாலதான் இவன் ஆவியா வந்திருப்பானோன்னு யோசிக்கிறாரு. டேவிட் அவரோட நேம் பேட்ச பார்த்து இவரு அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்னு கண்டுபிடிக்கிறான். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல டிராமா நேம் மென்ஷன் பண்ணிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது போல கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.